பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இடம் அழகா இருக்குதா? ஒரு தீவு, சுற்றிலும் தண்ணீர் இருக்கிறது. இந்த சின்ன இடத்த குட்டி தீவுன்றாங்க. ஒரு 4 மரம் இருக்கிறது. அங்கே நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ரொம்ப அழகா இருக்குது. சுற்றி பார்த்தாலே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பு ஆச்சரியமானவைகள். அவர் எப்பவுமே ஆச்சரியமான காரியத்தை செய்கிற தேவன். இன்னைக்கு கூட உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் தண்ணீர் உங்களுக்கு கிடைக்கும் என்பதாக. பாருங்க, 3 ராஜாக்கள், இஸ்ரவேலின் ராஜா, அது மாதிரி யூதாவின் ராஜா, மோவாபின் ராஜா, 3 பேர் ஒன்று சேர்ந்து எதிரிகளோடு யுத்தம் பண்ண போறாங்க. பெரிய சேனையில் 3 தேசத்தின் இராணுவம்னா எத்தனை ஆயிரம் இருந்திருப்பாங்க. 7 நாளாக தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லாமல் வனாந்தரத்தில் திணறாங்க. என்ன பண்ணுறது, எங்கே தண்ணிக்கு என்ன பண்ணுவது அப்படின்னு ஒரு நெருக்கமான கலக்கமான சூழ்நிலையில் கர்த்தருடைய தீர்க்கதரிசி இருக்கிறாங்களான்னு பாருங்க. என்ன தீர்க்கதரிசி தான் கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, நமக்கு ஏதாவது செய்ய முடியும்னு சொல்லி அங்கே கர்த்தருடைய தீர்க்கதரிசி அங்கே காண்பிக்கப்படுகிறார். அதனால் தேவனுடைய தீர்க்கதரிசி அவர்கிட்ட வரும்போது அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமா என்ன வார்த்தை சொல்றாரு, இந்த வனாந்தரத்துல, இந்த பாலைவனத்துல வாய்க்கால தோண்டுங்க, தண்ணீர் நிற்பதற்கு வாய்க்கால தோண்டுங்கன்னா, மழை காலமும் இல்லை, வனாந்தரம், தண்ணீர் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது, இங்கே எப்படி தோன்றுறது, சொல்றதை செய்யுங்க, மழையும் நீங்க பார்க்க மாட்டீங்க, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும், உங்களுடைய எல்லா சேனையும் மிருக ஜீவன்களும் தாகம் தீர்ப்பதற்கான தண்ணீரை கர்த்தர் தருவார். இது கர்த்தருக்கு அற்பமான ஒரு காரியம், இது பெரிய காரியமே கிடையாது, தேவன் அவ்வளோ பெரியவர் என்று சொல்லுகிறார். அதன்படி அவங்க வாய்க்கால வெட்டினாங்க. பார்த்தீங்கன்னா காற்றும் இல்லை, மழையும் இல்லை, அந்த வாய்க்காலெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டு விட்டது. இது ஆண்டவர் செய்கிற மாபெரும் அற்புதம். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் சொல்றாரு, இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பண்றது, இந்த தேவைக்கு என்ன பண்ணுவது, இந்த காரியத்தை எப்படி சமாளிக்க போறேன், ஒரு வழியும் இல்லையே, ஒரு வனாந்தரத்தில் அகப்பட்டதை போல் அகப்பட்டிருக்கிறேனே, ஒரு மார்க்கம் இல்லைன்னு கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்றார், வாய்க்கால விட்டுங்க, நீங்க செய்ய வேண்டிய சில காரியம் உண்டு, அது ஆண்டவரிடத்துல கேளுங்க, என்ன செய்யணும்னு சொல்லி அதை நீங்க செய்யணும், உங்க கடமையை நிறைவேற்றணும். சோம்பேறிகளுக்கு ஆண்டவர் உதவி செய்ய மாட்டார். தாகத்துல வனாந்தரத்துல வாய்க்கால் வெட்டுறதுன்னா சாதாரண வேலை கிடையாது, கடினமான வேலை. ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டியதை நீ செஞ்சா நான் செய்ய வேண்டியதை நான் செய்வேன். அப்போ நீங்க செய்ய வேண்டியதை செய்யணும். சோம்பேறிய வீட்டிலே உட்கார்ந்துக்கிட்டு கர்த்தர் தருவார் வாக்குத்தத்தத்தை சொல்லி காகத்தை கொண்டு போஷிப்பார்னா போஷிக்கலாம் மாட்டார். நீ உழைக்கணும், கஷ்டப்படணும், பிரயாசப்படணும், நீ செய்ய வேண்டியதை செய்யணும். ஆத்மா தருவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் சும்மா வீட்டில் உட்காந்துருந்த ஆத்மா கிடைக்குமா? பிரயாசப்படணும்ல. ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு போகணும், பிரசங்கம் பண்ணணும், பிரசங்கம் ஆயத்தம் பண்ணணும், உபவாசம் பண்ணணும், ஜெபிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும். எவ்வளோ வேலை இருக்குது, சும்மா கிடைக்காது. தேவன் ஒரு வாக்கு கொடுத்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு தேவன் சொல்லுகிறத நம்ம செய்யணும். நீங்கள் செஞ்சீங்களா? ஆண்டவர் சில காரியத்தை ஒப்பு கொடுக்க சொன்னால் ஒப்பு கொடுக்கணும், சிலதை கொடுக்க சொன்னால் கொடுக்கணும், சிலதை இழக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கணும், இதை செய்யணும். அந்த மாதிரி கர்த்தர் சொல்றதை நீங்க செஞ்சா இயற்கைக்கு மேற்பட்ட விதத்துல கர்த்தர் அற்புதம் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே, நீ காற்றையும் பார்க்க மாட்ட, மழையும் பார்க்க மாட்ட, தண்ணீர் உனக்கு கிடைக்கும், பயப்படாத. அப்ப சூழ்நிலையை பார்க்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். விசுவாசத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். வாய்க்கால வெட்ட சொல்றீங்களா வெட்டுகிறேன், இதை செய்யறீங்களா செய்யறேன். பாருங்களேன், லாசருவின் கல்லறை முன்னாலே இயேசு நிற்கிறார். மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்புவதற்கு வாக்கு கொடுத்துட்டார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, அந்த கல்லை புரட்டுங்க, அதாவது அந்த கல்லறைக்கு முன்னால பெரிய கல் வச்சிருப்பாங்க, அதை அப்புறப்படுத்துங்க என்றார். செத்து போனாலும் உயிரோடு எழுப்புற ஆண்டவருக்கு கல்லை புரட்ட முடியாதா? அப்பாலே போன போயிருக்குமே. இல்லை, நீ செய்ய வேண்டியதை நீ செய்யணும், அப்பதான் நான் செய்ய வேண்டியதை செய்வேன். நீங்க செய்ய வேண்டியது என்ன?
உபவாசிக்கணும், ஜெபிக்கணும், வேலை செய்யணும், பிரயாசப்படணும், பிஸ்னஸ் பண்ணணும், ஊழியம் செய்யணும். கஷ்டப்படாமல் ஆசீர்வாதம் வராது. அப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்வேன், கடினமாக உழைப்பேன், நீங்கள் என்னை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அற்புதம் செய்வார். செய்வீங்களா? ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, நீர் காற்றையும் மழையும் காண மாட்டீங்க, தண்ணீரினால் பள்ளத்தாக்கு நிரப்பப்படும் என்று சொல்லி அதை செய்து கொடுத்த தேவன், எனக்கு செய்வீர், எங்களுக்கு செய்வீர். நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்கிறேன். கடினமான காரியமாக இருந்தால் நான் செய்கிறேன், கீழ்ப்படுகிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். இப்படி யார் யார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்களோ இந்த பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும், அவங்க அற்புதங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.